ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் மறந்துருக்கும் ஃபேன் ஃபேண்டசின்னு ஒரு சேனல் இருந்ததே. என்னம்மா இத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கோல்டு பிடிச்சிருந்துச்சி. உடம்பு வேறு சரியில்லை, பத்தாவது குறைக்கு எக்ஸாம் வேறு ஃபைனல் இயரில். ஸோ அதனால தான் என் வாய்ஸே ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ கூட லைட்டாக சேஞ்ச் ஆன மாதிரி தான் இருக்குது. பட் ரெக்கார்ட் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கடுத்து வீடியோ ஒழுங்காக வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம தேங்கோட எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வென் யுவர் கோல்ட் ஹஸ்பண்ட் ஹிட்ஸ் யூ பார்ட் 6. போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேனா, வாயின் படுக்கு டேப்லெட்டை போட்டுட்டு அவள் பாட்டு படு தூங்க போகிறேன்னு தூங்கி இருந்திருப்பா. தேங்க ஆன்னு பார்த்துட்டு இருந்திருப்பான். அதோட இந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ வித் பார்ட் 6. சரி அப்படின்னு தேங்கு கீழே இறங்கி வரா. ஜிமுனா, என்னடா வான் தூங்கிட்டாளா இல்லைன்னு நம்மளே பார்த்துட்டு வருவா. உடம்பு சரியில்லைன்னு வர சொன்னியே. அடங்குடா, தூங்கிட்டா. அவளை பற்றி உனக்கு என்ன ஆக்கிற? ஒன்றும் இல்லை, உன் ஒய்ஃபில் உனக்கு தான் அவளை பிடிக்காதுல்ல, அப்புறம் என்ன? நான் யாரை பற்றி கேட்டால் உனக்கு என்னடா? டே ஜங்குக்கா, இந்த ஜிமுன் பையில பேசாமல் இருக்கு சொல்லு. கட்டுப்பை கலப்புறான். டே ஜிமுனா வாடா, ஏன்டா அவனை வெறுப்பத்திட்டு இருக்கவா அப்படின்னு அவனை உட்கார வச்சு 3 பேர் நல்லா சரக்கு அடிக்கிறாங்க. சரக்கு அடித்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு 3 பேரும் வீட்டுக்கு போகாமல் அங்கேயே அப்படியே மட்டையிட்டானுங்க. மறுநாள் காலையில் வானுக்கு இப்போ தான் கொஞ்சம் அப்படியே பெட்டராக ஃபீல் ஆகுது. அப்படியே பக்கத்தில் பார்க்குறா, தேங்க காணோம். என்னது இது, காலையிலே எழுந்திங்க போயிட்டாரா என்ன? அதுக்கு தான் வாய்ப்பே இல்லையே. அவர் எப்போயும் 9:30 தான் ஆஃபீஸ் போவார். மணி 8 தானே அது. அப்போ கீழே இருப்பாரா இல்லை ஒரு ரூம்க்கே வரலையோ அப்படின்னு அவள் அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கொஞ்சம் ஹேர்லாம் வாஷ் பண்ணியிருப்பா போல். ஸோ அதனால் ஹேர்லாம் கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது. அதோடு அப்படியே கீழே மெல்லமாக இறங்கி வரா. வந்து பார்த்தா 3 பேரும் மட்டையே இருக்கானுங்க. அப்போ ஜிம்முன்னு தான் லைட்டாக கண்ணு முடிச்சிருந்துருப்பான். வாய் இப்படி வெட் ஹேரோட வந்ததும் அவனுக்கு அப்படியே வாயினை பார்த்ததும் பிடிச்சிருச்சு. ஏதோ தேவதை வந்த மாதிரி ஃபீல் பண்ணுறான். அப்படியே பேனு வாயினையே பார்த்துட்ருக்க. வாயினா 3 பேரும் வீட்டுக்கு போகலையா? அது சாரி, நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போகலையா? இங்கே தூங்கிட்டிங்களா? ஆமாம் வயன், ஆமாம். கொஞ்சம் தலையெல்லாம் வலிக்குது. ஹேங் ஓவர் சூப் பண்ணி தரியா? பண்ணித்தரேன் அப்படின்னு அவளும் வேகமாக போய் பண்ணிகிட்ருக்கா. அவள் கிச்சனில் எல்லாத்தையும் போட்டு கீழே உடச்சிட்டு இருக்கா. இந்த சத்தம் கேட்டு தேங்கும் ஜங்குக்கும் கண்ணு முழிச்சு, யாரா அது நடுராத்திரியில் எழுப்புறீங்களே அப்படின்னு மொட்டையை பிடிச்சிட்டு எந்திக்கிறானுங்க. ஏன்னா சரியான குடி நைட்டு, அதனால் தலை பயங்கரமாக வலிக்குது போல். அப்படியே தலையை பிடிச்சிட்டு எழுந்துச்சு வந்து உட்காந்து பார்த்தா வாயனா அழகாக அந்த சூப்பில் எடுத்துகிட்டு வந்து இந்தாக்க குடிங்க அப்படின்னு ஜிம்முன்னு கொடுத்துட்ருக்கா. ஜிம்முனா டெட்டிங் டேபிள் ஏதோ நல்ல பையன் மாதிரி உட்காந்து தேங்க்யூ வாயன் அப்படின்னு அப்படியே நல்லா குடிச்சிட்ருக்கான். இதில் வாயின்கிட்ட வேற சூப் ரொம்ப செம்மையாக இருக்குது உன்ன மாதிரியே அப்படின்றான். அவன் என்ன இவர் இப்படி பேசுகிறாரு, தேங்க எந்திரிச்சிட்டிங்களா இந்தாங்க அப்படின்னு தேங்க்கும் கொடுக்குறா. தேங்காய் பேன்னு பார்க்குறான். நம்ம பொண்டாட்டியா இது அப்படின்னு அவனுக்கு ஒரு மாதிரி வானை பிடிச்சிருக்கு. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். ஜங்கு கணாதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு உட்காந்து சூப் குடிச்சிட்டு இருக்கான். தேங்க் குடிக்காம மோகனே பார்த்துட்டு இருக்கும்போது ஜங்குக்கு பார்த்துட்டு, என்னடா உன் பொண்டாட்டி தானே, ஏதோ பூசாரியோ பார்க்குறவன் ஏன்னு பார்த்துட்ருக்க? உன் பொண்டாட்டி இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையா என்ன? பார்த்துருக்கேன், ஆனால் இவ்வளோ அழகா இன்னைக்கு தான் பார்க்குறேன். ஒன்றும் இல்லை, நீ சூப் குடி மச்சான், சூப் குடி. நான் குடிக்கிறது இருக்கட்டும், நீ முதல்ல குடி, சூப் ஆறிட போகுது. சரிடா அப்படின்னு தேங்க குடிக்கிறானா வாயினை பார்த்துட்டே தான் குடிக்கிறான். இதில் ஜிம்முன்னு வேற வாயின்கிட்ட சூப்லாம் வாங்கி குடிச்சிட்டு, அப்புறம் வாயன் என்ன பண்ணுறீங்க, இதுக்கடுத்து வீட்டில் தான் இருப்பீங்களா அப்படின்னு என்னென்னமோ கேட்டுட்ருக்கான். ஜங்குக்கு தான், டே அவன் நம்ம ஃப்ரெண்டோட ஒய்ஃப்டா, கொஞ்சமாவது டீசெண்டாக பிஹேவ் பண்ணு. அன்டீசெண்டாக அந்த பொண்ணுக்கிட்ட போய் இப்படி வலிகிற, நீ வலிகிற அப்படிங்கிறது எனக்கே தெரியுது. அந்த பிள்ளைக்கு எப்போமோ தெரிஞ்சிருக்கும். ஏன்டா டே, நானும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணுன்னு தான் பார்க்குறேன், வலியக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். நான் என்ன பண்ண சொல்கிற? இவ இவ்வளோ அழகாக இருக்காளே, என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியலையே. கிழிஞ்சது போ, தேங்கிட்ட செருப்படி வாங்காமல் நீ திருந்த மாட்டேன்னு நினைக்கிறேன். டே என்னடா சொல்கிற? பின்ன அவன் பொண்டாட்டி இப்படி பண்ணிகிட்டு இருந்தா அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டான். அவனுக்கு தான் இந்த பொண்ணை பிடிக்காதே அப்படின்னு அவள் இன்னும் டேங்க் வந்து வாயினை பிடிக்காது, நம்ம ஏதாவது பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்லேயே தான் சொல்லிகிட்ருக்கா. ஜங்குக்கா சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னா ஜங்குக்கு தோணிகிட்ருக்கு. டேங் ஆனால் எதுவுமே கண்டுக்காம அவன் பாட்டுக்கு சூப்பை குடிச்சிட்டு நேராக பவுல் எடுத்துகிட்டு போய் வாங்கிக்கிட்ட. அது என்ன தலை ஈரமாக இருக்குது, ஹேர் டயர் யூஸ் பண்ணலையா? ஹேர் டயர் ஒர்க் ஆகலை. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆன் பண்ணிலாம் பார்த்தேன், ஸ்டார்ட் ஆச்சு, ஆனால் என்னன்னு தெரில.
மறுபடியும் சுவிட்ச் ஆஃப் ஆன மாதிரி ஒர்க்கே ஆகலை. அதான் சரி டவலை வச்சு துவட்டிக்கலாம் அப்படின்னு துவட்டிட்டே கீழே வந்தேன். நீங்கள் 3 பேரும் படுத்திருந்தீங்க. ஜிம்மன் சூப் கேட்டார். அதான் ஹேங் ஓவர் சூப் உங்கள் 3 பேருக்கும் பண்ணி கொடுத்தேன். அப்போ நீ எனக்காண்டி பண்ணல? என்ன கேட்டீங்க? புரியல. ஒன்றும் இல்லை. அப்போ சூப்புக்கு ஜிம்மனுக்காண்டி தான் நீ வச்சியா சூப்பை? அவர் கேட்டார், ஸோ நான் பண்ணி கொடுத்தேன். இதில் என்ன இருக்குது? அப்போ அவன் கேட்டான்னு தான் நீ பண்ணி கொடுத்தியா? எனக்காண்டி பண்ணலையா? இல்லை, உங்களுக்காண்டியும் தான் பண்ணேன். நீ எனக்காண்டி மட்டும்தான் இதுக்கடுத்து எல்லாத்தையும் பண்ணும். வேற யாருக்காண்டியும் எதுவும் பண்ணக்கூடாது, புரியுதா? என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியலை. எனக்கு ஒன்றும் புரியாது. இங்கே பார், நல்லா தெரிஞ்சுக்கோ, நல்லா காது கொடுத்தும் கேட்டுக்கோ. நீ எது செய்கிறதா இருந்தாலும் எனக்காண்டி மட்டும்தான் செய்யணும். வேற யாருக்காவது செய்யணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா முடியாதுன்னு சொல்லு. எப்பயும் எனக்காண்டி மட்டும்தான் நீ இருக்கணும், எல்லாத்தையும் செய்யணும். புரியுதா? புரியுது. என்ன புரிஞ்சுது? உங்களுக்காண்டி மட்டும் எல்லாம் செய்யணும்னு புரிஞ்சுது. புரிஞ்சா சரி. போ என் ட்ரெஸ் எடுத்து வை, போ. இவங்கள சென்ட் ஆஃப் நான் பண்ணிக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நான் தானே கூப்பிட்டேன், நானே அனுப்பிச்சிப்பேன். ஆஃபீஸ் போகணும், போ எல்லாத்தையும் எடுத்து வை. என்னோடய ட்ரக்ஸ் பாக்கெட் எங்கே இருக்குது? எனக்கு தெரியாது. தெரியாதா? நீ தானடி எடுத்து வச்ச. அதெல்லாம் எல்லாத்தையும் அந்த ஆஃபீஸர் தூக்கிட்டு போயிட்டாங்களே. வீட்டில் ஒன்றுமே இல்லை. எனக்கு எதுவும் தெரியாது. அதை பற்றி என்கிட்ட கேட்கவே கேட்காதீங்க. என்ன வாய் பேசிகிட்டு இருக்க? வாயிலே ஒன்று போடவா? வேணாம், எனக்கு தெரியாது. ஸோ தெரியாதுன்னு சொன்னேன், அவ்வளோதான் அப்படின்னு பாட்டுக்கு வேகமாக போகிறா. அப்போ லைட்டாக முடிய கொஞ்சம் திருப்பி இருப்பா. ஸோ அந்த தண்ணியெலாம் அப்படியே தேங்க மலவில் தேங்க ஒரு மாதிரி மூஞ்சி அப்படியே சுழிச்சிட்டு வாயின பக்கம் வாயணும். சாரி 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 அப்படின்னு டவலை வச்சு சுற்றிட்டு அங்கேருந்து குடுன்னு ஓடுறா. பட் இதெல்லாம் பார்த்து ஜிம்மன் இவ்வளோ க்யூட்டாக ரொமான்டிக்காக பண்ணுறாள். ஏண்டா எப்படிப்பட்ட பொண்டாட்டி வச்சுருக்க? வேறு என்னடா வேணும் உனக்கு? மயிர் மாதிரி பேசாத. நானே சம்மகானில் இருக்கேன், பொத்திட்டு போயிரு. ஜங்கூக்கா இவனை இழுத்துட்டு போடா தயவு செஞ்சு. நானும் பார்த்துட்ருக்கேன், நேற்று வந்ததுலேருந்து அவளை பற்றியே பேசிகிட்டு இருக்கான். போ சொல்கிறா. ஏன்டா உனக்கு பொறாமையாக இருக்கா? ஜங்கூக்கே, நீ லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காத, எனக்கு ஒரு கர்மமும் இல்லை, போ. தெரியுது, உன்னை பார்த்தாலே தெரியுது உனக்கு பொறாமையாக இருக்கா இல்லையான்னு. உருட்டாதடா அப்படின்ட்டு எல்லோரும் சேர்ந்து தேங்க கலாய்ச்சி விட்டுட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டானுங்க. தேங்க அப்படியே மேலே ரூமுக்கு வரான். ஓயனா இதில் எந்த கோட் அவருக்கு நல்லாயிருக்கும், எந்த சட்டை நல்லாயிருக்கும், எந்த டை நல்லாயிருக்கும், எனக்கு என்ன தெரியும், என்னையே போய் எடுத்து வைன்றாரு. நான் எப்படியும் எடுத்து வைப்பேன், பிடிக்கல அப்படின்னு சொல்ல போகிறாரு. எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு திரும்புகிறான். அப்படியே பின்னாடி தாங்க நிற்கிறான். ஐயோ கேட்டுட்டாரா, பயமாக இருக்கே அப்படின்னு ஒரு மாதிரி பயந்துட்டே நிற்கும்போது அவன் நேரம் வாயினை கட்டி பிடிச்சிட்டு எடுத்து வைக்க சொன்னேன். எடுத்து வச்சியா? அது பார்த்துட்ருக்கேன். உடனே ட்ரெஸ் அடி எடுக்க சொன்னேன். பின்ன அதாவது கடைக்கு போய் ஏதோ புது ட்ரெஸ் செலக்ட் பண்ண சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்ருக்க. இருக்கிறதுல ஏதாவது ஒன்று எடுத்து வை, குளிச்சுட்டு வரேன் தானே சொன்னேன். ஆமாம், அதுக்கு இவ்வளோ நேரம் இருக்கவியா? அது உங்களுக்கு எதோ சூட்டாக இருக்குமோ அதை தேடி எடுக்க வேண்டாமா? அதான் பார்த்துட்டு இருந்தேன். எந்த சட்டைக்கு எந்த கோட்டு நல்லாயிருக்கும், எந்த கோட்டுக்கும் சட்டைக்கும் எந்த டை நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்ல தேங்க அப்படியே பார்க்குறோம் அவளை. அப்படியே அவளோட ஃபேஸை தூக்கி சீக்கிரம் எடுத்து வை, இல்லைன்னா அவ்வளோதான். நீ போட்டிருக்கல இந்த ட்ரெஸ்ஸு, இதையும் பிச்சு எரிஞ்சிருவேன் பார்த்துக்கோ, எனக்கு நீ ஒழுங்காக எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை மிரட்டி விட்டுட்டு அங்கேருந்து போகிறான். அவள் பார்க்குறா, ஏண்டா உனக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்கிறதுக்கும் நீ என் ட்ரெஸ்ஸை கிழிக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லையே, ஏன் தேவங்க சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னு பார்த்துட்டு சரி ஏதோ ஒன்று எடுத்து வைப்போம் அப்படின்னு அவளும் ஏதோ ஒன்று எடுத்து வச்சுட்டு கீழே கிச்சனுக்கு குக் பண்ணணுன்ட்டு போயிட்டா. தேங்க பார்க்குறான். பார்த்து எடுத்து வச்சுருக்க ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு நாட் பேட், ஏதோ பரவாயில்ல எடுத்து வச்சுருக்கா, பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு அதை எடுத்து அவன் போட்டுட்டு அப்படியே கீழே வரான். கீழே வந்தால் அவன் தலை ஒழுங்காக சீவலை போல வாங்கி பார்த்துட்டு தேவ் என்ன தேங்கானே கூப்பிட்டேன், அதுக்கே இவ்வளோ என்ன இப்படி கேட்குறாரு.
அது உங்கள் ஹேரை நீங்கள் ஒழுங்கா செட் பண்ணல. ஆ அது ஐயோ, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. இல்லை, நீ என்னமோ சொல்ல வந்த, சொல்லு என்ன? ம், ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றும் இல்லை. நீ என்னமோ சொல்ல வந்த, இப்போ சொல்ல போறியா இல்லையா? அது உங்கள் ஹேர் ஸ்டைல் ஒழுங்காக செட் பண்ணலன்னு சொன்னேன். அப்படியா? ஆ, நீ கூட தான் இன்னும் ஹேர் ஸ்டைல் செட் பண்ணல, பேய் மாதிரி விரிச்சு போட்டு நின்றுட்டுருக்க. அது எனக்கு இன்னும் காயலை, காய்ஞ்சால் தானே நான் செட் பண்ண முடியும். இது காயவே மாட்டேங்குது, அதான் நான் அப்படியே நின்றுட்டுருக்கேன். ஓ, எனக்கும் ஹேர் செட் பண்ண மூடல, நீ வேணால் செட் பண்ணி விட அப்படின்னு சொன்னதும் அவளும் சரி பண்ணுறேன் அப்படின்னு அவளும் வந்து தேங்க் ஹேர்லாம் செட் பண்ணுறா. செட் பண்ணிட்டு பரவாயில்ல, நீங்கள் எப்பயும் பார்க்க ஹேண்ட்ஸமாக தான் இருக்கீங்க, எந்த ஹேர் ஸ்டைலையும் சரி அப்படின்னு சொல்கிறா. அப்படியே பார்க்குறான், என்ன சொன்னா அப்படின்ற மாதிரி. ஒன்றும் இல்லையே அப்படின்னு தேங்க் ஃபுட்லாம் எடுத்து வைக்கிறா. அவனும் சாப்பிட்டுட்டு சரி நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் அப்படின்னு ஆஃபீஸ் கிளம்புற மாதிரி போயிட்டான் வாசல் வரைக்கும். வாயனும் சரி போயிட்டார் அப்படின்னு திரும்புகிறா. அப்போ தேங்க்ஸ் அண்ணன் நின்றுட்டான். அவன் நிற்கிற சத்தம் கேட்டது வாயனை திரும்பி பார்க்குறா. அப்போ தேங்க நினச்சேன்னு தெரில, வாயனை பார்த்து இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றான். எனக்கு கூப்பிட்டிங்களா? நான் தானே கூப்பிட்டேன், வா இங்கே வா அப்படின்னு அவளும் தேங்கிட்ட வந்து நின்று சொல்லுங்க தேவங்க என்ன அப்படின்னு கேட்கும்போது அப்படியே அவளோட ஹிப்பை சுற்றி பிடிச்சி கிட்ட இழுக்கிறான். என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறா. அப்படியே அவளோட கணத்தில் கிஸ் பண்ணிட்டு பாய் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டான். என்ன இவர் ஒரு நாள் அந்நியனாக இருந்தால் இன்னொரு நாள் அம்பியாக இருக்கார், இன்னொரு நாள் ரெம்மோவாக இருக்கார். இவர் புரிஞ்சிக்கவே முடியலையே. அந்நியன் படத்தில் வர ஹீரோ மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறாரு, இப்போ சாஃப்டாக நடந்துக்கிறாரு. ஆஃபீஸ்லேருந்து வரும்போது முழு அந்நியனாக மாறியிருப்பாரே. கடவுளே என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவள் திருன்னு முடிச்சுட்டு தான் நின்றுட்டுருக்கா. ஆனால் தேங்கனா அவன் பாடி கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டான். ஆஃபீஸ் போனால் வழக்கம் போல் அவனோட செக்ரட்டரி குட் மார்னிங் சார். சார் ஒரு நிமிஷம். என்ன? உங்கள் அம்மா கால் பண்ணாங்க. ஓ, என்ன சொன்னாங்க? வீட்டுக்கு அவங்க 4 or 5 times கால் பண்ணாங்களாம், நீங்கள் அட்டன் பண்ணலன்னு சொன்னாங்க. உங்கள் மொபைலுக்கும் கால் பண்ணாங்களா, பட் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சான். அதான் ஆஃபீஸ் வந்துட்டிங்களா இல்லையான்னு கேட்டாங்க சார். நான் பேசிக்கிறேன் அம்மாட்ட. சார் ஒரு நிமிஷம். உங்கள் அம்மா இன்றைக்குமே உங்களுக்கு கல்யாணம் ஆன மாதிரி தான் சொன்னாங்க. உங்களுக்கு உண்மையாகவே கல்யாணம் ஆயிடுச்சா என்ன? ஏன் நீ ஏன் திருப்பி திருப்பி என்கிட்ட இதே கொஷினை கேட்டுட்ருக்க? உனக்கு எது என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்ன? அதான் திருப்பி திருப்பி கேட்டுட்ருக்கியோ? ஐயோ இல்லை சார், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்கள் அம்மா அப்படி சொன்னாங்களேன்னு தான் கேட்டேன் சார். ஒரு அசிஸ்டண்ட்டாக எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. நீ தெரிஞ்சுக்கணும் தான், அதுக்குன்னு உன்னை நான் ஆஃபீஸ்க்கு மட்டும்தான் அசிஸ்டண்ட்டாக போட்டிருக்கேன், என்னோடய பர்சனல் அசிஸ்டண்ட்டாக. ஸோ அதனால் ஆஃபீஸில் இருக்க டீட்டெயில்ஸ் மட்டும் நீ கலெக்ட் பண்ணால் போதும். என் பர்சனல் லைஃப்குள்ளே யார் இன்வால்வ் ஆனாலும் எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. ஏன் அது என் பேரண்ட்ஸாக இருந்தால் கூட எனக்கு பிடிக்காது. ஏன் ஆஃப்டர் ஆல் ஒரு செக்ரட்டரி, சுத்தமாக பிடிக்கல. ஸோ இதுக்கடுத்து என் லைனில் கிராஸ் பண்ணாமல் இரு. நீ அகெயின் நீ இப்படியே கேட்டுட்ருக்கத பார்த்தா ஐ எம் ஷோர் உனக்கு என் மேலே ஒன்று இருக்குது. உண்மை தானே? சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் ஏதோ தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. ஓ மை காட், நான் தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேனா? நீ தான் ஏதோ தப்பாக யோசிக்கிற மாதிரி இருக்கு. உன் திங்கிங்கை சரி பண்ணிக்கோ. என் திங்கிங் எப்பயுமே சரியாக தான் சார் இருக்கும். அப்படியா? இருந்தால் சரி அப்படின்னு அவன் நேராக அவனோட ஆஃபீஸ் ரூமுக்கு போயிட்டான். ஆஃபீஸ் ரூம் போய் உட்காந்து அவன் பாட்டுக்கு ஒர்க் பார்த்துட்டு இருக்கும்போது இது அசிஸ்டன்ட் என்னன்னு தெரில, தேங்கியே தான் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. அவளுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையாங்கிறது அவளுக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரில போல். ஒரு மாதிரியாவை தான் பார்த்துட்ருக்கா. பட் இதை நோட் பண்ணாமல் அவன் கரெக்டாக பார்க்குறத நோட் பண்ணிட்டு அவள் பார்க்கும்போது அவளை பார்த்து சும்மா கண்ணடிக்கணும், டீஸ் பண்ணுற மாதிரி. அவளும் ஐயோ இவர் என்ன பார்த்துட்டாரு அப்படின்னு அவள் பாட்டுக்கு ஏதோ கண்டுக்காமல் ஒர்க் பார்த்துட்ருக்கா. இதில் வேறு லன்ச் டைம் வேறு ஆயிடுச்சு. நேராக வந்து சார் லன்ச் டைம் ஆயிடுச்சு, நீங்கள் வீட்டுக்கு போய் சாப்பிட்றீங்களா இல்லை உங்களுக்கு நான் எங்கேயாவது ஃபுட் வாங்கிட்டு வரவா? இல்லை வேண்டாம், என் வீட்டிலேருந்து டிரைவர் ஃபுட் எடுத்துகிட்டு வருவார். டிரைவர் எடுத்துகிட்டு வருவாரா?
ஏன் சார் உங்கள் ஒய்ஃப் கொடுக்குறாங்களா? நீ என் ஒய்ஃபை பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறியோ? இல்லையே சார். ஏன் இப்படி கேட்குறீங்க? நீ என் ஒய்ஃப்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு கல்யாணம்லாம் ஆகலை அப்படின்றான். இதை கேட்டது அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஓகே சார் அப்புடின்ட்டு அங்கேருந்து வெளில வந்துட்டா. வேணுக்குன்னு தான் இப்படி சொல்லியிருப்பான். இவ எப்படி ஒரு ரியாக்ஷன் குடுக்குறா அப்படின்னு பார்க்குறதுக்கு. பட் அவன் இல்லன்னு சொன்ன அடுத்த செகண்ட் அவ ஃபேஸில் அப்படி ஒரு பிரைட்னஸ் தெரிஞ்சிருக்கும். இதை பார்த்து சிரிச்சுட்டே, "ஹம், எல்லாம் லூஸாக தான் இருக்குங்க இந்த ஆஃபீஸில்" அப்படின்னு அந்த அசிஸ்டண்ட்டை பார்த்து தான் சிரிச்சுட்டு இருக்கான். ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே டாடா பை. சி யூ லேட்டர். பை.